கருணாநிதி மகள் கனிமொழிக்கு மீண்டும் ஜாமீன் மறுப்பு. டெல்லி உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு. உள்ளாட்சி மன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற தேமுதிகவினர் கேப்டன் விஜயகாந்தை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். சொத்து குவிப்பு வழக்கில் ஆஜராகாமல் இருக்க ஜெயலலிதாவிற்கு அனுமதி கிடைக்குமா? உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணை. வெளிநாட்டில் கருப்பு பணத்தை பதுக்கி வைத்தவர்கள் பெயரை வெளியிடாதது ஏன்? மத்திய அரசிற்கு கம்யூனிஸ்ட் கட்சி கண்டனம். வணக்கம். விரிவான செய்திகள். கலைஞர் மகள் கனிமொழி இன்று ஜாமீனில் விடுவிக்கப்படவில்லை. ஜாமீன் மனு மீதான விசாரணை ஒத்திவைக்கப்பட்டதால் டெல்லி நீதிமன்றத்திற்கு சென்றிருந்த ராஜாத்தி அம்மாள் கண்ணீர் விட்டு அழுதார். 2G ஸ்பெக்ட்ரம் முறைகேடுகளில் சம்பந்தம் இருப்பதாக குற்றம் சாட்டப்பட்டு கைது செய்யப்பட்டுள்ள கனிமொழி மே 20ஆம் தேதி முதல் திஹார் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். பல முறை ஜாமீன் மனு தாக்கல் செய்தும் இதுவரை அவருக்கு ஜாமீன் வழங்கப்படவில்லை. இந்நிலையில் கடந்த மாதம் 24ஆம் தேதி கனிமொழி தாக்கல் செய்த ஜாமீன் மனு விசாரணைக்கு வந்தது. அப்போது சிபிஐ எதிர்ப்பு தெரிவிக்காததை அடுத்து கனிமொழி ஜாமீனில் விடுவிக்கப்படக்கூடும் என்று எதிர்பார்ப்பு நிலவியது. இந்நிலையில் கனிமொழியின் ஜாமீன் மனு மீதான தீர்ப்பு இன்று அறிவிக்கப்படும் என்று சிறப்பு நீதிமன்ற நீதிபதி அறிவித்திருந்தார். கனிமொழி இன்று கட்டாயம் விடுதலை செய்யப்படுவார் என்றும் அவரை அழைத்து வர டெல்லி பாட்டியாலா நீதிமன்றத்தில் மு.க.ஸ்டாலின், டி.ஆர். பாலு, திருச்சி சிவா ஆகியோருடன் கனிமொழியின் கணவர் அரவிந்தன், தாயார் ராஜாத்தி அம்மாளும் ஏராளமான திமுகவினரும் நீதிமன்றத்தில் காத்திருந்தனர். விசாரணையை முன்னிட்டு கனிமொழி உட்பட ஜாமீன் மனு தாக்கல் செய்த 7 பேரும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். இந்நிலையில் 2G ஸ்பெக்ட்ரம் வழக்கு விசாரணை வரும் 11ஆம் தேதி தொடங்கப்பட உள்ளதால் ஜாமீன் வழங்க முடியாது என்று நீதிபதி தெரிவித்துள்ளார். மேலும் இந்த வழக்கில் குற்றச்சாட்டுகள் கடுமையானவையாக உள்ளதால் ஜாமீன் வழங்காமல் நீதிபதி ஒத்திவைத்துள்ளார். பொது பணத்தை சொந்த உபயோகத்திற்கு பயன்படுத்தியதாக நீதிபதி கூறினார். பெண் என்பதற்காக கனிமொழியை விடுவிக்க முடியாது என்றும் குறிப்பிட்டார். இதனால் பெரும் எதிர்பார்ப்புடன் காத்திருந்த திமுகவினர் கடும் அதிர்ச்சி மற்றும் ஏமாற்றம் அடைந்தனர். ஜாமீன் மறுக்கப்பட்டதால் கனிமொழியின் தாயார் ராஜாத்தி அம்மாள் கண்ணீர் விட்டு அழுதார். இதையடுத்து டெல்லி உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய கனிமொழி முடிவு செய்துள்ளார். தேமுதிக நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்தை உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெற்ற தேமுதிக நகராட்சி, பேரூராட்சி, ஒன்றிய தலைவர்கள், கவுன்சிலர்கள் இன்று சந்தித்து வாழ்த்து பெற்றனர். உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெற்ற தேமுதிகவினர் நாள்தோறும் கேப்டன் விஜயகாந்தை சந்தித்து வாழ்த்து பெற்று வருகின்றனர். அதேபோல் இன்றும் பெரம்பலூர், அரியலூர், நாகப்பட்டினம், திருவாரூர், நெல்லை, கன்னியாகுமரி உள்ளிட்ட 18 மாவட்டங்களைச் சேர்ந்த நகராட்சி, பேரூராட்சி, ஒன்றிய தலைவர்கள் மற்றும் மாவட்ட, ஒன்றிய, நகராட்சி, பேரூராட்சி கவுன்சிலர்கள் பதவிகளில் வெற்றி பெற்ற தேமுதிகவினர் சென்னை வந்து கழக நிறுவன தலைவரும் தமிழக சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான கேப்டன் விஜயகாந்தை தலைமை கழக அலுவலகத்தில் சந்தித்து வாழ்த்து பெற்றனர். சந்திப்பின் போது தேமுதிக மாநில இளைஞரணி செயலாளர் எல்.கே. சுதீஷ் மற்றும் தேமுதிக மாவட்ட செயலாளர்கள் உடனிருந்தனர். உள்ளாட்சி மன்ற தேர்தலில் வெற்றி பெற்றவர்கள் மக்களுடன் இணைந்து மக்களின் நன்மைக்காக பாடுபட வேண்டும் என்று கேப்டன் விஜயகாந்த் அறிவுரை வழங்கினார். சொத்து குவிப்பு வழக்கில் பெங்களூர் நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராவதில் இருந்து விலக்கு அளிக்க கோரி முதல்வர் ஜெயலலிதா தாக்கல் செய்த மனு இன்று உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வருகிறது. முதன்முறையாக முதலமைச்சர் பதவியில் இருந்தபோது வருமானத்திற்கு அதிகமான சொத்து சேர்த்ததாக முதலமைச்சர் ஜெயலலிதா மீது வழக்கு தொடரப்பட்டது. பெங்களூரில் உள்ள சிறப்பு நீதிமன்றத்தில் சுமார் 14 வருடங்களாக இந்த வழக்கு நடந்து வந்த போதிலும் ஒருமுறை கூட நேரில் ஆஜராகாமல் தவிர்த்து வந்தார் ஜெயலலிதா. இதையடுத்து பெங்களூர் நீதிமன்றத்தில் ஜெயலலிதா கட்டாயம் ஆஜராக வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தது. இதைத் தொடர்ந்து கடந்த மாதம் 20 மற்றும் 21 தேதிகளில் பெங்களூர் நீதிமன்றத்தில் அவர் ஆஜராகி நீதிபதியின் கேள்விகளுக்கு பதிலளித்தார். பின்னர் இந்த வழக்கு விசாரணையை இம்மாதம் 8ஆம் தேதிக்கு நீதிபதி மல்லிகார்ஜுனையா ஒத்திவைத்தார். இதற்கிடையே பெங்களூர் சிறப்பு நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராவதில் இருந்து விலக்கு அளிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்தில் ஜெயலலிதா மீண்டும் மனு தாக்கல் செய்திருந்தார். மேலும் தனது பதிலை எழுத்து மூலம் அளிக்க தயாராக இருப்பதாகவும் அந்த மனுவில் குறிப்பிட்டிருந்தார். இந்த மனு மீதான விசாரணை உச்சநீதிமன்றத்தில் இன்று நடைபெறவுள்ளது.
சுவிஸ் வங்கிகளில் கருப்பு பணத்தை பதுக்கி வைத்துள்ள 700 இந்தியர்களின் பெயர் பட்டியலை நிதி அமைச்சர் பிரணாப் முகர்ஜி மற்றும் காங்கிரஸ் கட்சி வெளியிடாமல் காலதாமதம் செய்வதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் குருதாஸ் தாஸ்குப்தா குற்றம் சாட்டியுள்ளார். கொல்கத்தாவில் செய்தியாளர்களிடம் பேசிய குருதாஸ் தாஸ்குப்தா, சுவிஸ் வங்கிகளில் கணக்கு வைத்திருக்கும் 700 இந்தியர்களின் பெயர் பட்டியலை பிரான்ஸ் அரசாங்கம் இந்திய அரசிடம் ஒப்படைத்ததாகவும், இதன் அடிப்படையிலேயே கடந்த 2 மாதங்களாக மத்திய வருவாய்த்துறையினர் நாடு முழுவதும் அதிரடி சோதனையில் ஈடுபட்டு வருவதாகவும் கூறினார். இந்த பெயர் பட்டியலை நாட்டு மக்கள் அனைவரும் அறியும் வண்ணம் வெளியிடுமாறு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பலமுறை வலியுறுத்தியும் மத்திய அரசும் நிதி அமைச்சரும் இந்த கோரிக்கையை நிராகரித்து வருவதாக குற்றம் சாட்டினார். மத்தியில் ஆளும் காங்கிரஸ் கட்சிக்கு நெருக்கமான பலரது பெயர் இந்த பட்டியலில் இருப்பதாலேயே அதை வெளியிடாமல் காலம் தாழ்த்தி வருவதாகவும், இதற்கு நீதிமன்ற உத்தரவை காரணம் காட்டி வருவதாகவும் பிரணாப் முகர்ஜி மீது குருதாஸ் தாஸ்குப்தா புகார் தெரிவித்தார். সুইস ব্যাংক থেকে এবং আরো কতগুলো জায়গা থেকে গভর্নমেন্ট কালো টাকার কাদের আছে এরকম কিছু নাম পেয়েছেন। আমরা সরকারের কাছে দাবি করেছিলাম রিসেন্টলি এই নামগুলো প্রকাশ করা হোক। প্রণববাবু কালকে স্টেটমেন্ট দিয়েছেন যে কেস না হওয়া পর্যন্ত নাম প্রকাশ করা হবে না। কবে কেস হবে কেউ জানে না। ইনকাম ট্যাক্স ডিপার্টমেন্ট নোটিশ পাঠাচ্ছে, তা সত্ত্বেও নামগুলো প্রকাশ করা হবে না, কারণ some of the political friends of Pranab Mukherjee and Congress party are there on the list. இதற்கிடையே ஹரியானா, உத்தரப்பிரதேசம் மற்றும் கேரளாவை சேர்ந்த 3 நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பெயர்கள் இந்த பட்டியலில் இடம்பெற்றிருப்பதாக கூறப்படுவதை அடுத்து மத்திய வருவாய்த்துறை அவர்களை விசாரணைக்கு வருமாறு நோட்டீஸ் அனுப்பியுள்ளது குறிப்பிடத்தக்கது. நாட்டின் ஜனநாயக அமைப்பை காங்கிரஸ் கட்சி அவமதித்துள்ளதாக பாஜக மூத்த தலைவர் LK அத்வானி குற்றம் சாட்டியுள்ளார். ஊழல் மற்றும் கருப்பு பணத்திற்கு எதிராக ரத யாத்திரை மேற்கொண்டு வரும் அத்வானி நேற்று மகாராஷ்டிர மாநிலம் கோலாப்பூர் சென்றார். முன்னதாக கோவா தலைநகர் பனாஜியில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அத்வானி, ஸ்பெக்ட்ரம் முறைகேடு விவகாரத்தில் பிரதமர் அலுவலகம் மற்றும் நிதி அமைச்சகத்திற்கு உள்ள பொறுப்புகளை நாட்டு மக்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்றார். பிரதமர் அலுவலகத்தின் அறிவுரைக்கு பின்னரே பிரணாப் முகர்ஜி பிரதமருக்கு எழுதிய கடிதம் குறித்த தகவல்கள் வெளியாகியுள்ளது என்றும், எனவே 2G ஸ்பெக்ட்ரம் ஊழலில் பிரதமர் அலுவலகத்திற்கும் பிரதமருக்கும் உள்ள தொடர்பு குறித்து கேள்வி எழுப்பினார். இதைத் தொடர்ந்து கோலாப்பூரில் நடந்த பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அத்வானி, கடந்த 15 வருடங்களாக சர்வதேச அளவில் இந்தியாவிற்கு கிடைத்து வந்த நற்பெயரை காங்கிரஸ் கட்சி கெடுத்து வருவதாக குற்றம் சாட்டியதோடு ஜனநாயகத்தை கேலிக்குரியதாக ஆக்கி வருவதாகவும் தெரிவித்தார். लेकिन 15-20 साल पहले अचानक भारत का आदर होने लगा कि यह देश लोकतंत्र अपनाने के बाद दुनिया ने भले कहा होगा कि ये लोकतंत्र सफल नहीं हो सकता, पढ़े लिखे लोग नहीं है, लेकिन इसने सफल होकर के दिखाया। इट इज अ वाइब्रेंट विगरस डेमोक्रेसी, ऐसा लोग कहते थे। इन दिनों में अचानक हमारे लोकतंत्र को भी इस सरकार ने कलंकित किया है। इस सरकार ने இந்த கூட்டத்தில் பேசிய பாஜக செய்தி தொடர்பாளர் ரவிசங்கர் பிரசாத், பிரதமர் மன்மோகன் சிங் லஞ்சம் மற்றும் ஊழலுக்கு எதிராக எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் பார்வையற்றவர் போல் செயல்படுவதாக தெரிவித்தார். தூர் வாரப்படாத வீராணம் ஏரி, வீணாகும் தண்ணீரால் விவசாயிகள் கவலை. அதிகாலை பனியால் எதிரே நின்ற லாரி மீது பேருந்து பயங்கர மோதல், பேருந்தின் இடதுபுறம் அமர்ந்திருந்த 6 பேர் பலி. மற்றும் பல செய்திகள் விளம்பர இடைவேளைக்கு பிறகு.